வெயிட் லாஸ்க்கு அதிகமா ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளுப்பருப்பு வச்சு ரசம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கொள்ளுப்பருப்புல நிறைய நார்ச்சத்து வந்து இருக்குது. குக்கர்ல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் அப்புறம் தக்காளி சேர்த்து ஒரு 8 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து உடனே வந்து கொள்ளுப்பருப்பு சேர்க்கிறோம் இல்லையா, நைட் ஊற வச்சுட்டு காலைல சேர்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 விசில் வச்சாலே நல்லா வெந்துரும். அதுக்கப்புறம் கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பற்கள் சேர்த்துட்டு ஜீரகம், மிளகு, அது கூட வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், மல்லித்தூள், மல்லியா கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொரப்பா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில வதக்கி விட்டுட்டு கொள்ளுப்பருப்பு அந்த தண்ணியோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து புளி கரைச்சு ஊத்திட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தலை தூவி எடுத்தோம்னா சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிடும்.